கோலாலம்பூர் பந்தாய் டலாமில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்றில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையை தொடர்ந்து ஆவணங்களை கொண்டிருக்காத 133 பேர் கைது செய்யப்பட்டனர். குடியிருப்பு வாசிகளின் புகார்களை தொடர்ந்து 2 வாரத்திற்கும் மேலாக திரட்டப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சஃபி வான் யூசுப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது 200 தனிப்பட்ட நபர்களிடம் பரிசோதனை நடத்தப்பட்டது. அவர்களில் ஆவணங்களை கொண்டிருக்காத 19 மற்றும் 50 வயதுக்குட்பட்ட 133 பேர் குடிநுழைவுக்கான பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 102 ஆண்கள் மற்றும் 32 பெண்கள் இருந்த போதிலும் இவர்களில் பெரும்பாலோர் இந்தோனேசியர்கள் என வான் முகமது கூறினார். 60 இந்தோனேசியர்களுடன் 31 மியான்மர் பிரஜைகள், 27 பங்களாதேசிகள், 12 பாகிஸ்தானியர்கள் ஆகியோரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.